Hi friends, welcome to our channel engineermalikaikadai. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மளிகை கடையில மோர் போட்டு சேல்ஸ் பண்றது எப்படி, அதாவது 5 ரூபாய் பாக்கெட் மோர் போட்டு சேல்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். புதுசா பார்க்குற फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை ப்ளஸ் பிசினஸ் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏற்கனவே ரஸ்னா ரோஸ்மில்க் 2 ரூபாய் ஐஸ் போட்ட வீடியோ லிங்க்ல கொடுத்திருக்கு, அதை பார்த்துக்கோங்க. மோர் செய்யறதுக்கு 1 லிட்டர் பாலும் 2 லிட்டர் தண்ணியும் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோ. பால் கொதிச்சு பொங்குனதும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக உரைய வச்சிடுங்க. மறுநாள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கட்டியான தயிர் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். மோர் கடையிற மத்து இருக்கும், அந்த மோர் கடையிற மத்தை வச்சு இந்த தயிரை ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்படி நம்ம மத்தை வச்சு நல்லா கடையும் போது நமக்கு கட்டியாக இருக்கிற தயிர் நல்லா தண்ணியாக ஆகும். நல்லா அந்த கட்டியாக இருக்கிற தயிர் நல்லா பிரிஞ்சு தண்ணியாக ஆகுற வரைக்கும் நல்லா கடைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியான தயிர் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம காய்ச்சின பால் ரொம்ப ஆறிடக்கூடாது. அந்த பால் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம உர ஊற்றணும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா கெட்டியான தயிர் கிடைக்கும். இப்போது நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, இந்த தயிர் லிக்யூடாக இருக்குல்ல, அந்த தயிரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கடைங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கடைங்க. இப்படி தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கடையும் போது நமக்கு தேவையான மோர் கிடைச்சிரும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி மோரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மோருக்கு தேவையான மசாலாவை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோரை எல்லாருமே நம்ம கடைஞ்சி எடுத்துக்குவோம். ஆனால் இதில் சேர்க்குற மசாலாவை பொறுத்து தான் அந்த மோரோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு துண்டு இஞ்சி, மல்லி இலை, சீரகம், மிளகாய், இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஞ்சை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிளகாவையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாவையும் நம்ம நல்லா நச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சீரகம் வச்சுருக்கோம்ல, சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன சீரகத்தையும் இது கூட போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி கல்லில் தட்டுறோம் அப்படின்னா, மிக்சியில் அரைக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே ரொம்ப மையாயிரும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மசாலாவை அரைச்சி வடிகட்டி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால நமக்கு இந்த கல்லில் தட்டுறதே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இந்த கல்லை தட்டி போடும்போது அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கடைசியாக இந்த மல்லி இலையும் பிச்சு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நமக்கு மோருக்கு ரொம்ப முக்கியம் கருவேப்பிலை. ஆனால் கருவேப்பிலையை நம்ம இது கூட ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, கருவேப்பிலையோட டேஸ்ட் இறங்கக்கூடாது, கருவேப்பிலையோட ஸ்மெல் தான் நமக்கு அந்த மோரில் இறங்கணும். அதனால நம்ம இப்போ இந்த மசாலா கூட கருவேப்பிலையை சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலையை எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதை நமக்கு நைக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சமாக நச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவை தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எந்தளவு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு சாறு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்தளவு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வடிகட்டியை எடுத்துக்கோங்க. அந்த வடிகட்டியில் இந்த தட்டி வச்சுருக்க மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூனை வச்சு அந்த மசாலாவை நல்லா அமுக்கி அதிலிருந்து வர்ற அந்த சாறை நம்ம எடுக்கணும். எதுக்காக நம்ம அந்த மசாலாவை அப்படியே மோரில் சேர்க்காம இந்த மாதிரி அதோட சாறை மட்டும் எடுத்து சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம இப்போது கவரில் பேக் பண்ண போகிறோம். அப்போது நம்ம என்ன அப்படின்னா, அந்த கவரில் நம்ம சேர்க்குற அந்த மசாலாவோட டஸ்ட் எல்லாம் சேராமல் இருக்கணும்.
அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி அதில் உள்ள சாறை எடுத்து நம்ம மோரில் சேர்க்க போகிறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மசாலாவில் உள்ள சாறை எடுக்கிறதுக்காக நம்ம அந்த உரலில் இருக்கிற அந்த மசாலா சாறு கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அலசி அந்த மசாலாவில் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஸ்பூனை வச்சு அதை நல்லா அமுக்கி விடுங்க. அப்படி அமுக்கும்போது நமக்கு அதில் உள்ள எல்லா எசன்ஸுமே நமக்கு கிடைச்சிடும். எந்த அளவுக்கு அமுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே அதிலிருந்து எந்த ஒரு சாரும் வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நல்லபடியாக அதை அமுக்கி எடுத்துக்கணும். இப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு கருவேப்பிலையை நம்ம சேர்க்கணும். இப்போ என்ன பண்ணேன்னா இப்போ தான் அந்த கருவேப்பிலையை இந்த மசாலாவை மறுபடியும் உள்ளே போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. எதுக்காக இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ சேர்க்கும்போது அந்த கருவேப்பிலையோட அந்த ஃபுல் டேஸ்ட்டும் அதில் இறங்காமல் நம்ம மோருக்கு தேவையான வாசனையை கொடுக்கறதுக்காக மட்டுமே அந்த கருவேப்பிலையோட சாறு இறங்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசாலாவை அரைச்சி வடிகட்டின பிறகு அந்த மசாலாவை எடுத்து திரும்பவும் அது கூட கருவேப்பிலையை போட்டு அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போது நாங்கள் ஒரு மிளகாய் எடுத்தோம் காரத்துக்காக. இதுவே இந்த மிளகாய் நாங்கள் எடுத்திருக்க மிளகாய் நல்ல காரமாக இருக்கும், அதனால ஒரு மிளகாய் எடுத்தோம். உங்கள் ஊரில் கிடைக்கிற மிளகாவோட காரத்தை பொறுத்து நீங்கள் 2 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்க இந்த சாறை இந்த மோரோடு நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான மோர் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோரை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு அடுத்த நம்ம பேக்கெட் போட போகிறோம். சரிங்களா? உப்பு எவ்வளோ போடணும்னா 1 லிட்டருக்கு 10 கிராம், அவ்வளோதான். பெரிய அளவில் கன்ஃபியூஷனே வேண்டாம். அதாவது கல் உப்பு எடுத்துக்காங்க. கல் உப்பு ஆல் ஓவர் எல்லாருக்குமே நமக்கு ஒரே மாதிரியான கரிப்பு தான் இருக்கும். 1 லிட்டருக்கு 10 கிராம், 3 லிட்டருக்கு 30 கிராம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதை நல்லா கரைச்சி வச்சுருங்க. ஒருவேளை 10 லிட்டருக்கு மேலே போடுறீங்கன்னா 10 லிட்டருக்கு 90 கிராம் போடுங்க. மாதிரி உப்பு தேவையான அளவுக்கு மேலே சேர்த்துக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோர் பேக்கெட் போட போகிறோம். சரிங்களா? பேக்கெட்டுக்கான பேக்கிங் கவர்ஸ். சரிங்களா? ஆச்சி மோர். சரிங்களா? இது எங்கே கிடைக்கும்னு நான் ஃபஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மில்க் வீடியோலையும் சரி, அந்த 2 ரூபாய் ஐஸ் வீடியோலையும் சரி, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாமளுமே சரி நம்ம டிஸ்ட்ரிக்டில் ட்ரை பண்ணுறதே கிடையாது, அந்த சென்னையில் மட்டும்தான். சரிங்களா? சென்னையில் சவுகார்பேட்டில் ஹோல்சேலில் வாங்கிடுவேன். எனக்கு இந்த கவர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரிங்களா? அந்த மோரை குடித்தாலும் இந்த கவரை ஒரு நிமிஷம் கூர்ந்து பார்ப்பாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஒரு மரம், ஒரு மாடு, ஒரு பாட்டி, பானை, தயிர் பானை, அழகாக இருக்குது. இப்போ இதெல்லாம் என்கிட்ட ஒரு 1000 கவருக்கு மேலே நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ கிடைக்கிறப்போ வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் ஆன்லைனில் கேட்கிங்க. ஆன்லைன்லலாம் இதெல்லாம் கிடைச்சாலுமே டபுள் ரேட் வரும். சரிங்களா? இப்போ இது 1 கிலோ 170 ரூபா தான். சரிங்களா? 500 கவர்கிட்ட வரும். இப்போ ஆன்லைனில் அது 400 ரூபா போட்டிருப்போம். அதுக்கு நீங்கள் 2 மடங்கு வாங்கிடலாம். எல்லா ஊர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் வேலை பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சவுகார்பேட்டில் நம்ம வீடியோவில் அட்ரஸ் தெரு கொண்டு சொல்லியிருக்கோம், சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ கரெக்ட் பண்ணி வாங்கிக்காங்க. சரிங்களா? ஆன்லைனில் வாங்கினா ரேட் அதிகமாக வரும். அது மாதிரி இப்போ வேறு யார் மூலமாக கொரியர் பண்ணாலும் அதிகமாக வரும். சரிங்களா? கொரியர் பில் இப்போ 1 கிலோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் அனுப்புறதுக்கு 250 ரூபா ஆயிரும். அதுவுமே டபுள் சார்ஜ். சரிங்களா? 2 பேக்கெட் வாங்கிக்கலாம். அதனால் அந்த ஆன்லைனு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரையா ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேஷனையோ கொஞ்சம் ஒரு டைம் வாங்கி கொடுன்னு சொல்லுங்கள். மாதிரி நீங்கள் அந்த கடையில் கான்டாக்ட் பண்ணி நிறைய பொருள் வாங்கி சேர்த்து நீங்களே லாரி செட்டுக்கு போட்டு ஆர்டர் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுமாதிரி ரோஸ் மில்க் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ நாள் சார் வச்சு சாப்பிடலாம் ரோஸ் மில்க் அப்படிமா கேட்டிங்க. பால் சேர்ற எதுவுமே ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளே சேல்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சேல்ஸ் எப்படியோ அதை கனெக்ட் பண்ணி பேக்கெட்டை குறைச்சி போடுங்க. பாலை கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நான் போட்ட கணக்கில் 40 பேக்கெட் போட்டால் எனக்கு ஒரு நாளைக்கே 25 பேக்கெட் மேலே போயிடும். எப்படின்னா இந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ பில்டிங் வேலை நடக்கும்போது அந்த இன்ஜினியர் ஒரு 10 பேக்கெட் ரோஸ் மில்க், 20 பேக்கெட் ரோஸ் மில்க் அப்படி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு அது குயிக்காக போயிடும். சரிங்களா? நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு தேக்கி வச்சுக்கிட்டு இப்போ சேல்ஸ் இல்லாமல் ஆக்கிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அதை மட்டும் கனெக்ட் பண்ணி போடுங்க. ஒரு 3 நாள் கால்குலேட் பண்ணிக்காங்க. சரிங்களா? போட்ட உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடணும். அதுதான் கணக்கு. போட்டு வெளியே வைக்கவே கூடாது. போட்ட உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம பேக்கெட் போடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேக்கெட் போட்டோம் சரிங்களா. இப்போ இந்த பேக்கெட்டோட கவுண்டிங் எவ்வளோனா 34 பேக்கெட் வந்திருக்கு. இப்போ 34 பேக்கெட்னால் 1 லிட்டருக்கு 2 லிட்டர் தண்ணி விட்டோம் சரிங்களா. ப்ளஸ் அந்த 1 லிட்டர் பால் விடும்போச்சில் ஒரு 100 ml போல் அந்த கேன் அலசி ஊற்றணும். அப்புறம் வந்து இப்போ அந்த நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல, இஞ்சி மிளகா, அந்த தண்ணி ஒரு 200 ml போல் வந்திருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 100லேருந்து 110 ml 120 ml அவ்வளோதான் நம்ம ஊற்றுவோம் சரிங்களா. இப்போ வந்து நம்மளோட மோர் வந்து நல்லா திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க வெறுமனையாக குடிக்கனாலும் குடிக்கணும், இல்லைனா அவங்க சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரினாலும் சாப்பிடணும் சரிங்களா. அந்தளவு திக்காக கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மோருக்கு வந்து நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க சரிங்களா. அந்த பாருங்கள், இப்போ நம்ம மோர் பாருங்கள் எவ்வளோ திக்காக, அந்த க்ரீம் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நல்லா திக்கான பால் வாங்குங்க சரிங்களா. சாதா மாட்டுப்பாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக கொடுங்க. ஒரு 10 ரூபா லாபம் கம்மியாக இருந்தாலும் உங்களோட கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ வந்து நம்ம 34 பேக்கெட்னா 170 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் சரிங்களா. 1 லிட்டர் பால் சரிங்களா. 1 லிட்டர் பால் வந்து 46 ரூபா சரிங்களா. ப்ளஸ் கவருக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சுக்காங்க. உங்கள் உழைப்புக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சுக்காங்க. உங்கள் உழைப்பு ப்ளஸ் கரண்ட் பில்லுக்கு சேர்த்து ஒரு 10 ரூபாய் வச்சுக்காங்க. அதுக்கு மேலாம் வைக்காதுங்க சரிங்களா. 46, 56, 66 ப்ளஸ் அந்த இஞ்சி சீரகம் அதெல்லாம் போட்டோம்னா அது வேணால் ஒரு 10 ரூபா வேணால் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க ஒன்றுமே கிடையாது. அப்புறம் மொத்தத்தில் 75 ரூபா போட்டு டபுளாக எடுக்கிறோம் சரிங்களா. இதை அப்படியே தூக்கி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. நல்லா திக்காக கொடுங்க, உங்களுக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அது மாதிரி கவர் வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு லுக்காக இருக்க மாதிரி கவர் வாங்குங்க. ஏற்கனவே ரோஸ் மில்க்கு ரஸ்னா 2 ரூபாய்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அதையும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ள நண்பர்கள் பாருங்கள். நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இதை உங்கள் பிஸ்னஸோடு இணைக்க முடியுமான்னு சேர்த்து இணைங்க. மளிகை கடை வச்சுருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் என்றைக்குமே மோர் இல்லைன்னு சொல்லாத மாதிரி கொண்டு போங்க சரிங்களா. உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் உள்ள மற்ற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.